இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதை பார்க்கும்போது. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நாசம் பண்ண முடியும் அப்படின்னு நம்மகிட்ட தாங்க கற்றுக்கணும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், இந்த இடம் அழகாக இருக்குது, இதில் வந்து குளிக்கிறோம், பாருங்கள் உள்ள துணியெல்லாம் இருக்குது, வெறும் துணியுமோ குப்பையுமோ விட்டு போயிடுறோம். பட் இங்கே இந்த ஒரு நீர்நிலையை நம்பி எத்தனை மீன்கள் வாழுது சொல்லுங்கள். அதுக்குள்ளே ஒரு பல லட்சம் மீன்கள் இருக்கும். அந்த பல லட்சம் மீன்களும் உயிர் தானுங்க. நீங்கள் போடுற குப்பைங்களை அதுங்க சாப்பிடுது, அதுங்க இறந்து போகுது, பாவங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு ஒரு ஏரியில் போயோ ஒரு குளத்தில் போயோ குப்பையை தயவு செஞ்சு போடாதீங்க. ஒரு நீர்நிலையை நாசம் பண்ணாதீங்க. நம்மளால் சுத்தம் பண்ண முடியலனா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம அந்த ஒரு குப்பையை போடாமல் இருக்கலாம். நானே பார்க்கும்போது கூட அவ்வளோ பேர் இந்த குப்பையை அசால்ட்டாக தூக்கி போட்டு போகிறாங்க தண்ணியில். இது என்ன குப்பை தொட்டியாங்க இது? ஒரு குப்பை தொட்டியில் கொண்டு போய் தயவு செஞ்சு குப்பையை போடுங்க. தயவு செஞ்சு நீர்நிலையில் குப்பையை போடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு நீர்நிலையோ ஒரு மீனையோ சாவடிக்காதீங்க. அதுவும் ஒரு உயிர் தான். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.